வணக்கம். நம்மளுடைய மனசு எப்போவுமே ஒரு குழந்த மாதிரி செயல்படும் சில சமயங்களில். அந்த சமயங்களில் நம்ம மனசுக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா, ரொம்ப அன்பாக பொறுமையாக சொல்லணும். இந்த விஷயத்த நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்கணும். ஸோ நீங்கள் பொறுமையாக கேட்கும்போது அது உடனடியாக செஞ்சு தரும். சில சமயத்தில் அந்த மனசே உங்களுக்கு தாயாக மாறி உங்களுக்கு அட்வைஸும் செய்வது உண்டு. அந்த சமயத்தில் நீங்கள் அதன் மூலமாக வழிநடத்தப்படுவீங்க. அதனால் உங்கள் மனசை பழக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மனசை பழக்கிறதுக்கு உண்டான நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை வேலை, இரவு தூங்குறது போகிறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக. இந்த சமயங்கள்லாம் நீங்கள் உடனடியாக உங்களுடைய மனசுக்குள்ளே எந்த விஷயத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நினைக்கும்போது உடனடியாக அது நடக்கும், அது செயல்படும். இதுதான் இந்த உலகத்தில் பகவான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விதி. நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணி பயிற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும், இதற்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான வளர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். தொடர்ந்து இந்த மனசை பழக்கணும் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு மனது பழக்கப்படுகின்றதோ உங்களுக்கு வசமாகும். மனசு உங்ககிட்ட வசமாச்சுன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் உடனடியாக வெற்றி அடையும். அதனால் யாராவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மனசை பழக்கணும், உங்களோட வசத்துக்கு பழக்கணும். அதுக்கிட்ட நீங்கள் பொறுமையாக அமைதியாக சொல்லுங்கள். எந்த விஷயமும் இல்லைன்னு உடனடியாக நினைக்க வேண்டாம். இல்லை, பிரச்சனை அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை உங்கள் மனசுக்குள்ளேருந்து உடனடியே எடுத்துருங்க. எப்போ இல்லை, பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கையே ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களை அறியாமல் உங்கள் ஆழ்மனதில் கொண்டு போய் உங்களுக்கு நீங்களே கீழே எடுத்துகிட்டு போய்க்குவீங்க. அதனால் உங்களை நீங்கள் உயர்த்திக்கணும், உங்களுக்கு நீங்களே மேலே வரணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் உயர்வாக மேலே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மனசை பழக்குங்க. அந்த மனசை பழக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும், நாளைக்கே நடந்துடாது. இப்போ ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனை ஆஃப் பண்ண உடனேவா அது நின்றுது? ஒரு 10 சுற்று 12 சுற்றி தான் நிற்குது இல்லையா? அப்படி தான் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் உடனே மாற்றப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நாளைக்கே என்னோடய கோபம் போயிடணும், நாளைக்கே நான் ரொம்ப பொறுமைசாலியாக மாறிடணும், நாளைக்கே என் பயம் போய் தைரியமாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும், ஆனால் உறுதியாக உண்மையாக நடக்கும். அதுதான் கண்டுபிடிச்ச விஷயம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும். ஏன்னா பகவான் கிருஷ்ணரே அதான் சொல்கிறார், பந்துராத்மாத் மனஸ்தஷ்ய என்று சொல்லி, ஏனாத்மைவாத் மனாஜிதக அனாத் மனசு சத்ருதே வர்தேதாத்மைவ சத்ருவத் என்று சொல்லி, உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே சத்ரு. அதனால் உன்னை நீயே நல்லபடியாக பழக்கு அப்படிங்கிறதான் கிருஷ்ணன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. ஒத்தரே ஆத்மானம்னு சொல்லி அந்த இடத்துல ஆத்மானங்கிறதுக்கு மனசை நம்மக்கிட்ட ஓமை காமிச்சு சொல்கிறார். நீ தான் உன் மனசை தூக்கணும், வேறு யாரும் உன் மனசை தூக்கி விட மாட்டாங்க. வெளியிலேருந்துலாம் யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணவெல்லாம் மாட்டவே மாட்டாங்க. நீ நினச்சிட்டே இருக்காது யாரோ ஒருத்தர் உனக்கு வருவாங்க உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்காது. கண்டிப்பாக உன்னுடைய மனதை நீ மட்டும்தான், உன்னுடைய உதவியில் மட்டும்தான் உன் மனசு எழுந்து நிற்க முடியுமே தவிர வேறு யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீ கீழே விழுந்தேன்னா நீயாக தான் எழுந்திருக்கணும். 4 பேர் வருவாங்க நம்மளை பிடிச்சி தூக்குவாங்கன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே விழுந்து தான் கிடக்கணும். நீயா எழுந்திரிச்சு பழகு அப்படிங்கிறது தான் பகவான் கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் பகவத்கீதையிலிருந்து. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்னொரு அற்புதமான பதிவு நாளையும் காத்து கொண்டிருக்கின்றது. நன்றி. ராதே கிருஷ்ணா.